ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூரிய நமஸ்காரம் பற்றி பார்க்க போகிறோம். நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் சூரிய நமஸ்காரம். சூரியனுடைய அபாரமான சக்தி கிடைக்கக்கூடிய சூரிய நமஸ்காரம் பற்றியும் அதோடைய யூசஸ் பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூரிய நமஸ்காரம் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் நாளையிலேருந்து சூரிய நமஸ்காரம் செய்வீங்க. ஏன்னா சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. இந்த லைஃப்லேயே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம உடம்பு தாங்க. நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக நம்ம எப்படி சாப்பிட்றோம் தூங்குறோமோ அது மாதிரி எக்ஸசைஸும் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. எக்ஸசைஸுன்றப்போ ஜும்பா அந்த மாதிரி நிறைய ஒர்க் அவுட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் விட பெஸ்ட்டானது உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பு தரக்கூடியது சூரிய நமஸ்காரம். வெறும் 15 நிமிஷம் ஒரு நாளைக்கு செலவு பண்ணால் போதும், நம்மளுடைய உடம்பையும் மனசையும் புத்துணர்ச்சியோடு வச்சுக்கலாம். இப்போது சூரிய நமஸ்காரம் செய்கிறதால கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். சூரியனுடைய அபாரமான சக்தி கிடைக்கிறதால மனப்பதற்றம், ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சி ஒரு ஹாப்பியான மனநிலை கிடைக்கும். உடம்பு ஸ்ட்ராங் ஆகும், மனசு அதை விட ஸ்ட்ராங் ஆகும். எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் ஒரு அசைவு கிடைக்கிறதால எலும்புகளும் நரம்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். சூரிய ஒளியில் தான் விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி கிடைச்சிதுன்னா கால்சியமும் உடம்புக்கு நல்லா கிடைக்கும். அடுத்ததான் நச்சுக்கள், ஆக்சிஜன் வந்து நிறைய உடம்புல கிடைக்கிறதால நச்சுக்கள் எல்லாம் வெளியேறும். நச்சுக்கள் வெளியேறினதால ரத்தம் சுத்தமடையும். உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸஸான வெயிட்டும் வந்து பார்த்தோன்னா இந்த நச்சுக்கள்லாம் வெளியேறதால அதுவும் வந்து வெயிட்டும் கண்டிப்பாக குறையும். அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சரியாகும். நமஸ்காரம் தொடர்ந்து செஞ்சால் தொப்பை கண்டிப்பாக குறைஞ்சிடுங்க. இப்போது லேடிஸ்க்கு என்ன யூஸ் அப்படின்றத பார்க்கலாம். இர்ரெகுலர் பீரியட்ஸ், யூட்ரஸ் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரியாகும். குழந்தையின்மை பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். பிசிஓடி, தைராய்டு இதெல்லாமே வந்து சூரிய நமஸ்காரம் ரெகுலராக செய்கிறப்போ கண்டிப்பாக சரியாகும். சூரிய நமஸ்காரம் யாரெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோன்னா, ப்ரெக்னென்ட் லேடிஸ், பீரியட்ஸ் டைமில் இருக்கிற லேடிஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து தான் ஹெர்னியா ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம். மற்றபடி எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரை எப்பவும் சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ராகம் வந்து சூரிய நமஸ்காரம் இப்போ செஞ்சு காட்டுவான். ஒரு 12 ஆசனாஸ் சேர்ந்தது தான் ஒரு சுற்று சூரிய நமஸ்காரம். நம்ம வந்து 12 சூரிய நமஸ்காரம் பண்ணோம்னாலே ஒரு நாளைக்கு போதும். ஒரு 15 மினிட்ஸே வந்து போதும் ஒரு 12 சுற்று சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுக்கு. நம்ம காலையில் கிழக்கு நோக்கி நின்று கண்கள் திறந்து இருக்கணும். சூரியனை பார்த்து நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். ரொம்ப வெயிலில் பண்ணோன்னா டயர்டாயிடும். ரொம்ப வெயில் அதிகமாகிடுச்சுன்னா வீட்டுக்குள்ளேயே பண்ணலாம். இப்போது சூரியோதயம் இப்போ தாங்க ஆரம்பிக்குது. நாங்கள் மொட்டை மாடிக்கு வந்து யோகா பண்ண ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு கைகள் கூப்பின மாதிரி கிழக்கு பார்த்து நிற்கிறது தான் முதல் போஸு. அப்படியே பின்பக்கமாக வளையணும். வளையிறப்ப இந்த மாதிரி கழுத்து தனியாக இது மாதிரி தொங்கக்கூடாது. கைகளுக்கு நடுவில் தான் கழுத்து இருக்கணும். தலை அப்படியே குனிஞ்சு முன்னாடி எவ்வளோ குனிய முடியுமோ அவ்வளோ குனிஞ்சு தரையை தொடணும். குனிகிறப்போ முட்டி வளைக்கக்கூடாது. முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். உங்களால் எவ்வளோ குனிய முடிஞ்சாலும் பரவாயில்ல, எவ்வளோ குனிய முடியுதோ அவ்வளோ குனியுங்க. ஆனால் முட்டி வளைக்காமல் குனிஞ்சு தரையத்தோட ட்ரை பண்ணுங்கள். அடுத்ததாக ரைட் லெக்கு 2 கைகளுக்கு இடையில் வச்சு ஒரு காலை மட்டும் பின்பக்கம் நீட்டிட்டு மேலே அண்ணாந்து பார்க்கணும். அடுத்த பொசிஷன் மவுண்டெயின் போஸ். இதில் இந்த மாதிரி முட்டி வளைக்கக்கூடாது, காலையும் தூக்கக்கூடாது, பாதத்தை கழுத்தையும் இந்த மாதிரி தூக்கக்கூடாது. கழுத்து வந்து பார்த்தோம்னா சின் வந்து செஸ்டோடு சேர்ந்த மாதிரி இருக்கணும். இப்போ சின்னும் செஸ்ட்டும் வயிறு முட்டி கால் மட்டும் தரையில் பட்டிருக்கணும். இது கோப்ரா போஸ். அப்படியே நிமிர்ந்து பார்க்கணும். இதில் ஒரு 3 ப்ரீத்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்போ பண்ணது எல்லாமே ரிவர்ஸில் திரும்பி பண்ணணும். மவுண்டெயின் பொசிஷன். அடுத்தது இப்போ லெஃப்ட் கால் வச்சுட்டு திரும்பி அதே மாதிரி மேலே பார்க்கணும். திரும்பி குனிஞ்சு காலை தொடுறது. பேக்கில் வளைய முடிஞ்ச அளவுக்கு வளைஞ்சிட்டு திரும்பி பழைய ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ முதல்ல பண்ணுறப்போ ரொம்ப வலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் காலில் எல்லாமே. ஏன்னா எல்லா நரம்புகளும் வேலை செய்யும் இந்த மாதிரி பண்ணுறப்போ. ஸோ பயந்துடாதீங்க. தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணால் மொத்த வலியும் போயிட்டு உடம்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். என்றும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னா சூரிய நமஸ்காரம் தொடர்ந்து பண்ணாலே போதும்.
இப்போ இந்த வீடியோவில் 3 டைம்ஸ் சூரிய நமஸ்காரம் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு தடவை பண்ணிவிட்டு அடுத்த தடவை பண்ணுறதுக்குள்ளே ஒரு நின்று ஒரு 5 ப்ரீத் எடுத்துக்கிட்டு அதுக்கு அடுத்த ரவுண்டு சூரிய நமஸ்காரம் செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த சூரிய நமஸ்காரம் வீடியோவை பார்த்துட்டு தொடர்ந்து பண்ணுவீங்க சூரிய நமஸ்காரம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வர வீடியோவில் நான் 12 தடவை சூரிய நமஸ்காரம் செஞ்சு அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் அந்த வீடியோ வச்சுட்டு கூட நீங்கள் பார்த்துட்டே கூட சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.